நாங்கடா சாவுறீங்க. அப்போ இதுக்கு என்ன சொல்கிறது? வீடியோ பார்த்தீங்க இல்லையா முன்னாடி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். செய்தியை முதல்ல வாசிப்போம், சரியா? வெளிநாட்டிலிருந்து வரும் எந்த ஒரு பயணியும் இனி சிகரெட்டுகளை கொண்டு வருவதற்கு கண்டிப்பாக தடை. வெளிநாட்டிலிருந்து வரும் எந்த ஒரு பயணியும் சிகரெட்டுகளை கொண்டு வருவதற்கு கண்டிப்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று நிதி அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த 4 மாதங்களில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் வழியாக நாட்டிற்கு வரும் பயணிகளிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட்டுகளின் எண்ணிக்கை 20,32,804 ஆகும் என்று அமைச்சகம் கூறுகிறது. அதன்படி சிகரெட் கையிருப்பை எரித்து அளிக்கும் பணி இன்று 30 கெரவலப்பட்டி எரிசக்தி மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது நேற்றைய தினம் இல்லையா, 31ஆம் தேதி கெரவலப்பட்டி எரிசக்தி மின் நிலையத்தில் அந்த சிகரெட்டுகள் அனைத்தையுமே தீமுட்டி எரித்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. எத்தனை டூரிஸ்ட் ஹோட்டலுக்கும் பெரிய பெரிய ஹோட்டலுக்கும் போச்சுன்னு தெரியலை. ஏண்டா கொண்டு போய் சும்மா அநியாயமாக அவங்களே கொடுக்குறீங்க. இந்த சிகரெட் கையிருப்பின் சந்தை மதிப்பு ரூபாய் 305 மில்லியன் ஆகும். மேலும் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட வரி இழப்பு ரூபாய் 271 மில்லியன் ஆகும். இதில் என்னடா வழி உங்களுக்கு போச்சு? சரி, வரியை விடுங்களேன். எது எப்படியோ அரசாங்கத்துக்கு இந்த சிகரெட்டால் அனல் மின் நிலையத்தில் வச்சு எரிக்கிறதுக்கான டைம் ஒன்று வேஸ்டாக இருக்குது. சிகரெட் ஒன்றும் அத்தியாவசிய பொருள் இல்லை. ஆனாலும் ஸ்மோக் அடிக்ட் இருக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்மோக்கிங் இப்போ நீங்கள் கொண்டு போகக்கூடிய புகையிலை, அதாவது சிகரெட், எல்லாருக்குமே எல்லா பொருள்லையுமே ஒரு லிமிட் இருக்குது. இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒருத்தர் பெட்டி போட்டுட்டு, நீங்கள் சொன்ன கார்கோவில் தானே போட்டோம், என்ன மண்ணாங்கட்டி இப்போ 1.5 லட்சம் காசு கேட்குறாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு கார்கோ போடாதீங்க. திட்டில் உண்மையிலே எனக்கு நெஞ்சு கஞ்செல்லாம் காஞ்சி போச்சு. அடடா, வாழ்க்கையிலே உண்மைக்குமே முதல் கம்ப்ளைண்ட் இது. லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோவில் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பெருசாக வந்ததில்லை. வந்ததுன்னா டிலே ஆகுது, அப்படி இப்படி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தானே தவிர இப்படி டெக்ஸுக்கு இப்படி அநியாயமாக காசுக்கு திருட பார்க்குறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் உடனே பஸ்ஸுக்கிட்ட பேசி பில்லெல்லாம் அனுப்பினதுக்கு பிறகு பஸ் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பினார். பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சதால் நான் அதை பப்ளிஷ் பண்ணலை. பஸ் அனுப்பின வீடியோவில் பார்த்தா கிட்டத்தட்ட 18-19 மாவுட்டின் 20க்கும் மேலே எண்ணெய் கலன் 6 பக்கெட்டோ 7 பக்கெட், அதாவது 70 கிலோ. 70 கிலோன்றது 70 பேக்கெட் மாவு. மெக்கரோனி மட்டும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 பேக்கெட் மெக்கரோனி வரும். பெப்சி டின், அந்தந்த டின், அது இதுன்னு எப்படியுமே ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு 20 கார்ட்டூன். 2.5 மீட்டர் பெட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துலேருந்து 15 லட்சத்துக்கு வரைக்கும் ஒரு பெருமதியான பொருட்கள் இருக்குது. உணவுப் பொருள், அது இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் இந்த அளவுக்கு பொருளை போட்டுட்டு அப்போ நாட்டில் இருக்கிற அரசாங்கம் உங்களுக்கு சுங்கத்தை திறந்து வச்சு இதை பிடுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க இல்லையே. அதுக்குத்தான் அரசாங்கம் அதிகாரிகளை நியமித்து அதை சரியாக கண்காணித்து நாட்டுக்குள்ளே எந்த ஒரு வியாபார பொருட்களும் எந்த ஒரு பெருந்தொகை பொருட்களும் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க, ஸ்கேனர்களை பூட்டி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் கொண்டு போய் வச்சு டிக்டாக்ல வீடியோ போட்டு விற்கிறதுக்கு, மயிரை பிடுங்கிறதுக்கு சாமானை கொண்டுட்டு போய் அங்கே கார்கோவில் போட்டுட்டு உங்களுக்கு டெக்ஸ் அடித்தா வலிக்குதோ? அதுவும் இவ்வளோ சாமான் போட்டதுக்கு 1.5 லட்சம் தான் டெக்ஸி. அதுவும் அந்த பீரியடில் இப்போதைய டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நினைக்கிறேன் குறைஞ்சது அந்த மாதிரி ஒரு பொருள் போயிருந்தால் குறைஞ்சது 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் டெக்ஸே வந்திருக்கும். அந்த பீரியடில் இருந்த நிலைமைக்கு அந்த அளவு தான் டெக்ஸ் வந்துச்சு. பெருசாக டெக்ஸ் ஒன்று அடிக்கலை.
இப்போது சரியான ஸ்ட்ரிக்ட் கடுப்படி இருக்கிறதால உணவுப் பொருட்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அதாவது நீங்கள் போடுற உணவுப் பொருள் ஒரு மூடை அரிசி, ஒரு மூடை சீனி, ஒரு மூடை மாவு, உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அதோடு சேர்த்து ட்ரெஸ்ஸு, பழைய துணிமணி, பழைய பாத்திரம் சாமான், தேவையான சாமான்கள் எல்லாமே கலந்து நீங்கள் போடும்போது ஒரு பிரச்சனை இல்லை. இது பிஸ்னஸுக்கு தனியாக போட்டிங்கன்னா என்ன செய்வாங்க? அதே மாதிரி இப்போ சிகரெட்டு நீங்கள் கொண்டு போகிறீங்க, சரி ஓகே, ஒரு லிமிட் வேணாமா? நிறைய பேர் சிலர் சிகரெட் கொண்டு போகிறாங்க 6 பண்டல், 10 பண்டல், 20 பண்டல். இப்போ இந்த சட்டம் வந்துன்னு சொல்கிறீங்க தானே, இப்போது குறைஞ்சது ஒரு அறவருக்கு முதல், நீ அவர் விருப்பம் இல்லை அவரை பற்றி பேசுவானான்னு சொல்லிட்டாரு. அறவருக்கு முதல் நான் இப்போ இந்த வீடியோ போகிறேன் எத்தனை மணினா 6:41. அவர் எனக்கு இந்த மெசேஜ் அனுப்புகிறாரு பார்த்தீங்கன்னா சரியாக 6 மணிக்கு 6:11 அப்படின்னு நினைக்கிறேன் மெசேஜ் அனுப்புகிறாரு. நான் இப்போ தான் இந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியாகி போயிட்டுருக்கிறேன். அப்போ எத்தனை சிகரெட் கொண்டு போனீங்கன்னு நான் 3 பண்டல் கொண்டு போனேன், 30 பேக்கெட் சிகரெட் கொண்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த 30 பேக்கெட் சிகரெட் அவர் கொண்டு போயிருக்கிறாரு. கொண்டு போன சிகரெட் வெளியில் விட்டுட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்டும் இருக்கல்ல. இப்போ நியூஸ் கடுபடியாக போயிட்டு இருக்கும்போதே சிகரெட் கொண்டு போயிருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையுமே இருக்கல்ல. ஆனால் 10, 20, 5 பண்டல், 6 பண்டல், 10 பண்டல், 20 பண்டல் சிகரெட்டை ஒரு லக்கேஜ் ஃபுல்லாகவே சிகரெட் அடிக்கிட்டு போனால் அப்போ சுங்கம் பார்த்துட்டு வாயை பிளந்துட்டு சும்மா இருக்கணுமா? அதே மாதிரி சிகரெட்டை பற்றி நோ அப்ஜெக்ஷன், சிகரெட்டை நிப்பாட்டட்டும், நோ ப்ராப்ளம். என்ன அதுக்கு அடிக்டாக இருக்கிறவங்க நாட்டுக்கு கொண்டு போக முடியாதுன்னா ஒன்று சிகரெட்டை மறந்து போகணும், இல்லாட்டி நாட்டுக்கே போகாமல் இருங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி இந்த வீடியோ தான். இப்போ இந்த வீடியோ பின்னாடி ஃபுல்லாக ப்ளே பண்ணுறேன். இந்த நாய்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இதுக்குத்தான் நாங்கள் எவ்வளோ தான் நாங்கள் ரிஸ்க் எடுத்து நம்ம ஃப்ளைட்டு, நம்ம கம்பெனி, நம்ம இது எதாக இருந்தாலும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், போங்க வேறு இதில் டிக்கெட் புக் பண்ணாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாலும் இங்கே வேலை செய்யக்கூடிய தேனாவான பயலுகள் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சால், இந்த மாதிரி எங்களுடைய நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீட்டுக்கு குடும்பத்துக்குன்னு பொருட்கள், மருந்து மாத்திரைகள், லேசாக உடையக்கூடிய பொருட்கள், சின்ன சின்ன பொருட்கள், அது கிளாஸ் பொருட்கள், அது இதுன்னு பத்திரமா பார்த்து எடுத்துகிட்டு வரக்கூடிய பொருட்களை இவனுங்க இந்த லக்கேஜ் எப்படி தூக்கி போட்டு உடைச்சா வேறு வெளிநாடுகளில் இல்லை, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சின்னத்தோட லாஞ்சனையோடு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னாலே புரியும். அப்போ இதுக்கு என்ன மயிரப்படுவீங்க? இந்த சிகரெட்டை பிடிக்கிற மாதிரி அதை தடை செய்கிற மாதிரி இது தடை செய்கிற மாதிரி சட்டம் கடுமையாக்கப்படுற மாதிரி நாங்கள் இந்த வெளிநாடுகளில் வரும்போது எங்களுடைய லக்கேஜுகளை டைமுக்கு கொடுக்கறது, லக்கேஜுகளை பத்திரமாக கொண்டு வரது, இல்லை டேமேஜ் ஆகினா அதுக்குரிய நஷ்டஈடு அந்த இடத்துல பெற்றுக் கொடுக்கறது, தொழிலாளர்களுக்கு வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அது உடனடியாக அது கவனத்தில் எடுத்து நடவடிக்கை எடுக்கிறது, அந்த மாதிரி பிடுங்க வேண்டிய மயிர்களையும் அரசாங்கங்களும் சரியாக பிடுங்கினாங்கன்னா சரிதான். நீங்கள் உங்களுடைய சட்டத்தை சரியாக கொண்டு வாங்க, பிரச்சனை இல்லை, அதுக்கு நாங்களும் தலை சாய்க்கிறோம், நாங்களும் அதற்கு இணைஞ்சு நடக்க பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சில அநியாயங்களையும் நீங்கள் சரியான முறையில் கண்காணித்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் இப்போதைய எங்களுடைய கோரிக்கை. இந்த வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்களே பதிவிடுங்க. எங்களுடைய லக்கேஜுகளுக்கு செய்கிற அநியாயத்தை பாருங்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வேலை செய்யக்கூடிய சில காடையர்கள்